வணக்கம். நான் உங்கள் தமிழரசன் தருமலிங்கம். இது நெடுஞ்சாலை எஃப்எம் 90.infinity. இப்போது நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு என்றைக்காவது யோசித்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அது எப்போ ஃபீல் பண்ணுவோம்னா, ஆல்ரெடி ஒரு ஃபீலில் இருப்போம். என்னடா நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கேன்னு ஒரு ஃபீலில் இருப்போம். அந்த ஃபீலிங் பத்தாதுன்னு நம்ம இன்னொரு ஃபீலிங் ஓவர்லோட் பண்ணிப்போம். அந்த ஃபீலிங் தான் என்ன ஃபீலிங் அப்படின்னா, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு. எதுக்காக தான் பிறந்தோம், என்ன வாழ்க்கை, எதுக்கு இப்போ நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ சிம்பிளாக அது நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, தம்பி நல்லா படித்தா வாழ்க்கையில் முன்னேறிடுவேன்னு சொல்லிட்டு. அந்த பையன் நல்லா படிக்கிறான். ஏதோ மண்டைக்கு ஏறின அளவுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகலான்ட்டு போகிறான். அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்கன்னா சொல்கிறாங்க, டேய் போய் இந்த கம்பெனியாடா சேர்ந்த அடப்பாவி அப்படிம்பாங்க. ஆனால் அவனை பற்றி தான் 20 வருஷமாக அந்த கம்பெனியில் தான் குப்பை கொட்டிகிட்டு இருப்பான். ஆனால் அவன் ஏதோ அந்த கம்பெனியை ரொம்ப மட்டம் தட்டி பேசுவான். இந்த பையன் நம்பிட்டு என்ன பண்ணுவான், அப்போ இந்த கம்பெனி வேணாம், வேறு இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போவான். அங்கே போய் பார்க்கும்போது, இப்போ பிஸ்னஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எதுவும் வேணாண்டா, பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடலாண்டா அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுவான். அப்போது இந்த கொள்முதல் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது இதெல்லாம் அவனுக்கு புதுசாக இருக்கும். ஸோ அதை பார்த்து ரொம்ப பயந்துருவான். அப்போ என்ன பண்ணுவான், இதுக்கு கம்பெனிக்கு போய்ட்டு அடிமையாக நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துருக்கலாம், காலைல 8 மணிக்கு போகலாம், சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடலாம் அப்படின்னு. நீ யார், நீ தான்டா முடிவு பண்ணணும். கொய்யால் எவனோ ஒருத்தன் சொல்கிறான்றதுக்காக போய்ட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, வேலைக்கு போய் சேரக்கூடாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எது சரியாக இருக்குது அதை பண்ணு, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன்.